அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். விட்டுக் கொடுப்பதிலும் வெள்ளை உள்ளம் காட்டிய பரத சகோதரர். பாடல் 985. மட்டில்லா பேரன்பின் மாண்புமிக்க சகோதரரோ விட்டுக் கொடுப்பதிலும் வெள்ளை உள்ளம் மிகுத்தனரே. எட்டாத வான்கொட்டே இருக்கும் இரு வேகங்கள் கட்டி அன்பால் கழுவுதல் போல் கனியும் உள்ளம் தொகுத்தனரே. இதுவே 985வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மட்டில்லா பேரன்பின் மாண்புமிக்க சகோதரரோ என்ற முதல் வரிக்கான விளக்கம். பேரன்பு என்பது எல்லையில்லாத, பரத சகோதரரும் அவ்வாறு எல்லையில்லாத பேரன்பினால் அவர்கள் அந்த பேரன்பின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையிலே அந்த பேரன்பே கொண்டிருந்த அந்த இரண்டு சகோதரரும் விட்டுக் கொடுப்பதில் வெள்ளை உள்ளம் மிகுத்தனரே. தம்முடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செய்வதிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பதிலும் தாம் கொண்ட பேரன்பினால் விளைந்த வெள்ளை உள்ளத்தையே அவர்கள் மிகுதியாக அவர்கள் வெளிப்படுத்தினர். எட்டாத வான்கொட்டே இருக்கும் இரு வேகங்கள், அவ்வாறு வெள்ளை உள்ளத்தினால் விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியானது எட்டாத உயரத்திலே வானத்திலே இருக்கின்ற இரண்டு வேகங்கள் அன்பினால் ஒன்றை ஒன்று கட்டி தழுவி கட்டி அன்பால் தழுவுதல் போல் கனியும் உள்ளம் தொகுத்தனரே. அந்த சகோதரனும் அந்த மேகங்கள் அவ்வாறு கட்டி அன்பால் தழுவி அதன் மூலமாக மழை பொழிந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்வது போல தம்முடைய பேரன்பினால் தாம் ஒருவருக்கு ஒருவர் அன்போடு விட்டுக் கொடுத்து தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை தம்முடைய கனியும் அன்பினால் ஒன்றுபட்டு தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையிலே செய்து முடித்தனர். இதுவே 985வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 986வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையர்களால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.